இன்னைக்கு விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, திமுக பங்கேற்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? மது ஒழிப்பு தமிழ்நாட்டிற்கு அவசியம் தானே. அதனால அந்த மாநாடு ஒரு நடப்பது, அது மகாத்மா காந்தி பிறந்த நாள் நடப்பது சிறந்த ஒன்றுதான். இந்த தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தாங்க, படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்திருந்தா, ஆனா அதை செய்யல. ஆனா இப்ப மாநாட்டில் மட்டும் பங்கேற்கிறது எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களுக்கு தெரியும் திமுகவை பற்றி, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரையும் ஏமாற்றி வருவார்கள். இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அவர்களை கிடுக்குப்பிடி போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க, இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சிருக்காங்க. அங்கே போய் ஏதாவது பேசிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக எதையும் சொன்னதை செய்ய மாட்டார்கள். இல்லைங்க, நான் கலந்துக்கலாம். அழைப்பு இல்லை, காரணம் இல்லை, எங்களுக்கு அழைப்பு இருந்தால் எங்கள் கட்சி சார்பாக போயிருப்போம். அழைப்பு இருந்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோமே, அதே போதும். போய் கலந்துக்கிட்டு தான் தெரிவிக்க. இப்போ வந்து உங்கள் மூலம், ஊடகம் மூலம் எங்களுடைய ஆதரவு தான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்திருக்காரு, பதவி உயர்வு. பட் இவ்வளவு அவசரமா இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இவ்வளவு அவசர கதியில இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுத்தப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் மனநிலையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறதில்லை. விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடன்கள்லாம் தள்ளுபடியாக போறதில்லை. அவங்களே சொன்ன மாதிரி ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னாங்க, அது நடக்க போறதில்லை. மது விலக்கு வரப்போறதில்லை. மாணவர்களுக்கு கல்வி கடன்லாம் தள்ளுபடியாக போறதில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறதில்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றும் இதனால புதுசாக கிடைக்கிற போறதில்லை. எதுவுமே இதனால பலன் மக்களுக்கு கிடைக்க போறதில்லை. அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசரமாக 26க்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்கார். இப்படிதான் 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் 11லேருந்து 21 வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல. அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வெல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போறாங்களா? கிடையாது. மின்கட்டண உயர்வு வைக்க போறதில்லை. பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போறதில்லை. சொத்து வரி நேற்று கூட 6% ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 100% மேலே ஏற்றினாங்க. அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போறாங்களா? ஒன்றும் நடக்க போறதில்லை. அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.